ஒரு கம்யூனிஸ்டுகள் எப்படி செயல்பட வேண்டும் என்றால், ஒரு நடைமுறை வேலைகள், இயக்க வேலைகள் எல்லாமே இருக்க தாண்டி கருத்தியல் ரீதியாக தன்னை தயார்படுத்திக் கொள்வதும், தான் கற்றுக்கொண்ட கருத்தியல் அம்சங்களை கட்சி அணிகளுக்கும் மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டியது ஒரு அடிப்படையான கடமை. ஏன்னா மற்ற அமைப்புகளை பார்த்தீங்கன்னா இன்டலெக்சுவல் ஒரு தனி தலகாஞ்செல்லாம் தர வேலை செய்யணும். அறிவுஜீவிக்கு ஒரு ஆளும் உடல் உழைப்பு செய்வதற்குமான ஒரு உருவானன்னா முதலாளித்துவ கட்சியில் உருவாக்கின்றது. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் தான் ஒரு ஆர்கானிக் இன்டலெக்சுவல் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் எல்லா வேலைகளிலும் சொன்னால் ஞானம் உள்ளவர்களாக, ஞான செருக்கு உள்ளவர்களாக செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய இயக்கத்தின் அடிநாதம். அதை சம்பத் அவர்கள் இன்றைய வரை அதை முன்னெடுக்கக்கூடிய வகையில் அதை இந்த நூலாக்கம் பணியில் ஈடுபட்டிருக்காரு. அந்த நேரங்கள்ல அவர் நைட்டு எல்லாம் யார் கேட்டுக்க போறா? இந்த கட்டுரை எழுதுன அவர் கட்சியாக கூப்பிட்டு சொல்லிச்சு எழுதிய தீரணும்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலையே. ஆனால் நான் இந்த கட்சிக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம மதுரை நடந்த 24வது கட்சி காங்கிரஸ் முடிந்த பிறகு அதனுடைய நினைவுகளாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நினைவுகள் பலர் மண்டையில் இருக்கும், ஆனால் ஆதாரமாக இருக்க போற நூல் எதுன்னு பார்த்தா இந்த நூல் அந்த ஆதாரம்.